ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கால் பிளாடர் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோம். ஸோ ரிசர்வாயராக வந்துட்டு ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம ஃபாஸ்டிங் பண்ணும்போது ஸ்பிங்க்டர் ஆஃப் ஓடை க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ அதப்போ லிவர்லேருந்து செக்ரீட் ஆகிற எல்லா செக்ரீஷன்ஸும் கால் பிளாடரில் போய் ஸ்டோர் ஆகிக்கும். நம்ம சாப்பிடும்போது வந்துட்டு அந்த ஸ்பிங்க்டர் ஆஃப் ஓடை ஓப்பன் ஆகும்போது கால் பிளாடர் வந்துட்டு செக்ரீஷனை போர் பண்ண மாதிரி பார்த்தோம். இப்போ செகண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் கால் பிளாடர் இஸ் வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வந்துட்டு பையில் வந்துட்டு பண்ணும். எது மூலமா? பை ஆக்டிவாக அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டரு, சோடியம் குளோரைடு அண்ட் பைகார்பனேட் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். எப்படி? வியா மியூக்கஸ் மெம்பரேன் ஆஃப் த கால் பிளாடர் வச்சு இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த ஹெப்பாட்டிக் பைல் விச் என்டர்ஸ் த கால் பிளாடரை வந்துட்டு என்டர் ஆகும்ல, அது வந்துட்டு பிகம்ஸ் கான்சன்ட்ரேட்டட். இது முக்கியம். ஸோ 5 to 10 times கான்சன்ட்ரேட் ஆகும். ஸோ எது மூலமாக கான்சன்ட்ரேஷன் ஆகும்? ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர், NaCl அப்புறம் பைகார்பனேட் மூலமாக. with a corresponding increase in the proportion of bile salts. Bile salts என்னது? bile saltsனா salts of கோலிக் ஆசிட், டீஆக்சிகோலிக் ஆசிட்லாம், பைல் பிக்மெண்ட்ஸு, கொலஸ்ட்ராலு, கால்சியம் இது எல்லாமே அதிகமாகும். தேர்ட் ஃபங்க்ஷன். ஸோ 3 ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தோம். ஸ்டோரேஜு, அப்புறம் கான்சன்ட்ரேஷன். தேர்ட் ஃபங்க்ஷன் வந்து செக்ரீஷன் ஆஃப் மியூக்கஸ் செக்ரீஷ் பண்ணும். ஸோ அப்ராக்சிமேட்லி 20 ml வந்துட்டு ப்ரொடியூஸ் ஒரு நாளைக்கு வந்துட்டு செக்ரீட் பண்ணுது. வித் கம்ப்ளீட் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிஸ்டிக் டக்ட் வந்துட்டு ஃபுல்லாகவே அப்செக்ட் ஆகிடுச்சுன்னா அதர்வைஸ் அண்ட் ஹெல்த்தி கால் பிளாடரில் மியூக்கோசீல் வந்துட்டு ஃபார்ம் ஆயிரும். மே டெவலப் அஸ் எ ரிசல்ட் ஆஃப் ஆன்கோயிங் மியூக்கஸ் செக்ரீஷன் பை த கால் பிளாடர். ஓகே, இப்போ நம்ம ரேடியாலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் த பீலியரி ட்ராக்ட் படிக்க போகிறோம்.